அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் யோகா நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் சோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்து இருக்கிறார்கள். அந்த வகையிலே டூனின் மாவட்ட ஆளுநர் லியோன் அவர்களுக்கும் 2982 மாவட்ட ஆளுநர் சிவசுந்தரம் அவர்களுக்கும் 3000 மாவட்ட ஆளுநர் கார்த்திக் அவர்களுக்கும் 3203 மாவட்ட ஆளுநர் தன்சேகர் அவர்களுக்கும் 3205 மாவட்ட ஆளுநர் ரமேஷ் அவர்களுக்கும் 3206 மாவட்ட ஆளுநர் செல்லா கே ராகவேந்தர் அவர்களுக்கும் 3211 மாவட்ட ஆளுநர் தினோ ஆண்டனி அவர்களுக்கும் 3212 மாவட்ட ஆளுநர் தினேஷ் பாபு அவர்களுக்கும் 3231 மாவட்ட ஆளுநர் சுரேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் 2982 டிஸ்ட்ரிக்ட் செங்குட்டுவன் 3000 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் ஜெயராமன் சங்கரன் 3203 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் உன்னியை வெங்கடேஷ் 3205 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் ஜெயராஜா 3206 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் பத்ரிநாத் 3211 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் டேனியல் 3212 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் ஜெயமோகன் 3231 டிஸ்ட்ரிக்ட் ஆரோட்டேரியன் ஆனந்த முருகன் மற்றும் உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த கால வேளையிலே வருக அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் டிஸ்ட்ரிக்ட் 2981 கோ-சேர்மன் ரோட்டரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவ நன்மைகள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவருக்கு நிறுவனத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடு நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மென்மையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடும் நட்புடனும் தோழனும் வாழ்ந்திட புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீ என்று பொழுந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தை இங்கே கூடியுள்ள ரோட்டில எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருவேதம், தெளிவு குரு திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலல அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலல அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி, தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் மற்றும் சாந்தியாசனம் அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? கேக்குது ஐயா. ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க.
ஓகே ஓகே. அப்படியே கால்கள் நேரம் நீட்டிக்கங்க. கால்கள் நன்றாக இலக்குப்படுத்திக் கொள்ளுங்கள். கால் விரல்களை நன்றாக மடக்கி நீட்டுங்க. கால் பார்த்து நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். ஸ்ட்ரெயிட்டா கொஞ்சம் நன்றாக மூச்சு விட்டுடுங்க. அப்படியே நிலைக்கு வந்துருங்க. நல்லா கால் குதிக்கால் நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சிறப்பு. அப்படியே கால் விரல்கள் மேல தூக்குங்க. 1 முட்டி மடக்காம பின்னாடி போகணும், அப்பதான் சரியா இருக்கும். 2 3 4 5. ரிலாக்ஸ். கால் முட்டி கொஞ்சம் மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6. நல்லா மூச்சு விட்டுடுங்க. ஆசன பயிற்சிக்கு போய்க்கலாம். சந்திர வணக்கம். கால் ஒரு அடி மட்டும் கேப் வச்சுக்கோங்க. 1 நல்லா குதிக்கால மேல வைத்துங்க. 2 ரைட் சைட் பெண்டிங். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. 3 லெஃப்ட் சைட் பெண்டிங். நேரா ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. ரைட் லெக் எடுத்து இப்படி அகலமா வச்சுக்கோங்க. 2 கால் நல்லா வி ஷேப்ல பார்த்த மாதிரி இருக்கணும். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. முழங்கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் ரைட் லெக்ல டச் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லா முட்டியை ஸ்ட்ரெயிட்டா வச்சு செய்யுங்க. அப்பதான் இந்த முழு பலன் கிடைக்கும். இப்ப 2 கையும் ரைட் லெக் பிடிச்சிருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு தலையை கொண்டு வந்து முட்டியை டச் பண்ணி ட்ரை பண்ணுங்க. 7 சாரி, நெட்வொர்க் கட்டாய் வருது. நீங்க முடிஞ்ச அளவுக்கு அப்படியே செய்யுங்க. தொடர்ந்து நீங்க ஞாபகம் இருக்கிறவங்க அப்படியே செய்யுங்க. வணக்கம் பத்திர வச்சுட்டோம். அப்போ லெஃப்ட் லெக் எல் பொசிஷன்ல மடக்கிடுறோம். வணக்கம் பத்திர வச்சுக்கிறோம். அப்படியே ராஜகம்பீராசனம். லெஃப்ட் லெக் முட்டியை நல்லா மடக்கி செய்யுங்க. 10 11. 2 கால் முட்டி நேரா இருக்கணும். அப்படியே லெஃப்ட் லெக் முட்டியை 2 கையிலையும் டச் பண்ணு.
தலையை லெஃப்ட் லெக் மட்டும் டச் பண்ணுங்க. 1. அடுத்து 12. ரைட் ஹேண்ட் மேல கொண்டு வாங்க. 2 கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். 13. நடராஜாசன நிலை. இடுப்பு நல்லா கீழே இறக்கி கை இப்படி வைங்க. கால் முட்டி ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. ரைட் லெக் எடுத்து ஒரு அடி கேப்ல வச்சு ரைட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட்டா வாங்க. லெஃப்ட் சைடு கோணாசனம். ஸ்ட்ரெயிட். தாடாசன நிலை. போய் செந்திர வணக்க பயிற்சி மிக சிறப்பா அழகா செஞ்சோம். நல்லா ஆழ்ந்து மூச்சில் தொடங்க. இந்த பயிற்சியை இப்ப செஞ்சு காமிச்ச மாதிரியே நீங்க கரெக்டா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் வலினே வராது, எப்பவுமே வராது. நீங்க மலை ஏறிட்டு வந்தீங்கன்னா கூட உங்களுக்கு கால் வந்து அந்த ரத்தக்கட்டு இதெல்லாம் பிடிக்காது, நல்லா ஃப்ரீயா இருக்கும். நைட்ல அந்த கெண்டை பிடிக்கிறது வராது. முழுமையான ரத்த ஓட்டம் கால்களுக்கு கிடைக்கும். தொடைப்பகுதியில அதிகமாக வந்து தசைகள் வந்து அந்த தசை உராய்வு வராது. இடுப்பு பகுதி நல்லா ஆரோக்கியமா இருக்கும். முழங்கால் முட்டி இருந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய கணுக்காலுக்கு முழுமையான பலன் கிடைக்கும். உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்த ஓட்டம் போய் அதிக வந்து ஹீட் இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யலாம். உடம்பு பாடியினுடைய ஹீட் வந்து குறைக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. கால்கள் நேரம் ஏற்றிக்கங்க. நன்றாக மூச்சில் தொடங்க. வக்கராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வச்சுக்கோங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சிருங்க. ரைட் ஹேண்ட் பின்னாடி வச்சு நல்லா திரும்புங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக் எடுத்து ரைட் சைடு வைங்க. ரைட் ஹேண்ட் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் பின்னாடி வச்சுக்கோங்க. முதுகு தட்டை நேர் வச்சு நல்லா திரும்புங்க லெஃப்ட் சைடு. 1 2 3 4 5 6 7 மூச்சு தொடங்க. மீண்டும் ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. அர்த்த பவன முத்தாசனம். ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. ஒரு காலை மட்டும் மடக்கி கால் முட்டையை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுங்க. நன்றாக மூச்சு தொடங்க. அடுத்து லெஃப்ட் லெக். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரா படுத்து நன்றாக மூச்சு தொடங்க. மிக எளிமையான ஆசனம். இதனுடைய பலன்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். நமக்கு நம்முடைய ஜீரண உறுப்புகளுக்கு தான் வந்து நிறைய பிரச்சனைகள் வருது.
மலச்சிக்கல் ஆச்சுன்னா நம்முடைய உடலும் சிக்கலாகும், மனமும் சிக்கலாகும். இதுக்கு ஒரு முக்கியமான பயிற்சி இந்த அர்த்த பவனமுத்தாசனம். நல்லா மூச்சு விடுங்க. அடுத்து 2 காலையும் மடக்கி இப்படி பிடிச்சிருங்க கையில. அர்த்த சக்கராசனம். கையை தரையில அழுத்தமா வச்சுட்டு இடுப்பு நல்லா 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவா இடுப்பு கீழே இருக்குங்க. நன்றாக காலமும் நேரா நீட்டுங்க. மூச்சு விடுங்க. மீண்டும் மூச்சு விடுங்க. இப்போ பவனமுத்தாசனம். 2 காலையும் நல்லா பிடிச்சு தலை முட்டியில் டச் பண்ண மாதிரி கொண்டு வாங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நேரா படுத்து மூச்சு விடுங்க. ஆழ்ந்த மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அடுத்ததாக உத்தான பாதாசனம். தரையில் நல்லா கையை அழுத்தமா வச்சுட்டு ஒரு அடி மேல தூக்குங்க. அப் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. தொடர்ந்து இது போன்ற பயிற்சிகள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இடுப்பு வலி இருந்ததுன்னா இடுப்பு வலி கண்டிப்பா வராது. அர்த்த சக்கராசனம், பவனமுத்தாசனம் இதெல்லாம் செய்யறதுனால நம்முடைய இடுப்பு பகுதி நல்லா வலிமை அடைகிறது. உத்தான பாதாசனம் செய்யும் போதும் இடுப்பு பகுதி நல்லா வலிமை அடையும். வயிற்று பகுதியில ஊளைச்சதைன்னு சொல்லக்கூடிய வயிறு, தொந்தி வயிறு குறையிறதுக்கு இந்த பயிற்சி செய்யலாம். அடுத்ததாக சர்வங்காசனம். காலை மேல தூக்கி பிடிச்சு இப்படி தொடையில கை வச்சு இப்படி பிடிச்சு நேரா வைக்கிறதுனாலும் வச்சுக்கோங்க. இடுப்பு மேல தூக்க முடியாதவங்க இந்த மாதிரி பழகிக்கங்க. சர்வாங்காசனம் செய்ய முடியறவங்க நல்லா கை முழங்கை வச்சு அழுத்தமா வச்சு இடுப்பை தூக்கி பிடிச்சிருங்க. பிடிச்சதுக்கு அப்புறம் நான் நேரா கொண்டு போய் அப்படியே 60 செகண்ட் வைங்க. செய்ய முடியாதவங்க உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறவங்கள கவனிங்க. இப்படி சுவர் இருக்குன்னா செவுத்து பக்கத்துல இடுப்பை கொண்டே வச்சுக்கோங்க. பக்கத்துல வச்சு நல்லா இப்படி காலை மேல வச்சுக்கோங்க. 2 காலையும் மேல வச்சதுக்கு அப்புறம் இந்த குதிக்கால செவுத்துல பேலன்ஸ் பண்ணி இடுப்பு இப்படி தூக்கி பிடிச்சுக்கலாம். இந்த இடுப்பு பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு காலை முன்னாடி கொண்டு வாங்க முடியும். ஒரு காலை வச்சு பழகுங்க. லேசா இந்த காலை தூக்கி தூக்கி பாருங்க. இடுப்பு நல்லா நிக்குது அப்படின்னா நீங்க கொண்டு வந்து நேரா வச்சுக்கலாம். இல்ல கீழே உழுவுற மாதிரி இருக்குது, இந்த காலை நீங்க எடுக்க வேண்டாம். கீழே இருக்கிற காலை எடுக்க வேண்டாம். அப்படியே 2-3 நாள் பழகுங்க. இடுப்பை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கணும். உங்களோட வெயிட் எல்லாம் தோள் பட்டையில தான் இருக்கும். இந்த தோள் பட்டைக்கு வந்து நல்லா வெயிட் வந்துடணும். கழுத்தை வந்து ரொம்ப தலைக்கு அழுத்தம் கொடுக்கக்கூடாது. தோள் பட்டையில தான் வெயிட் எல்லாம் இருக்கும். அப்படி வச்சு பழகிக்கலாம்.
மெதுவா செவுத்துல கால் வச்சு மெதுவா இறக்கிக்கோங்க. நேரா படுத்து 1 நிமிடம் நன்றாக மூச்சு தொடுங்க. ஆழ்ந்து மூச்சு விடுங்க. 1 நிமிடம் பயிற்சி செய்யணும். 1 நிமிடம் நன்றாக மூச்சு கவனிக்கணும். இந்த சர்வங்காசனம் செய்வதால் நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை நல்ல முழுமையான ரத்த ஓட்டம் கிடைக்கும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். நாளமில்லா சுருக்க மண்டலங்கள் அனைத்தும் நன்றாக வேலை செய்யும். முக்கியமான இந்த பயிற்சி கவனமா நீங்க செய்யுங்க. யோகா டீச்சர் யாராவது இருந்தாலும் பக்கத்துல இருந்தாலும் கத்துக்கோங்க. யாராவது பக்கத்துல வச்சுட்டு கத்துக்கங்க. கீழே விழுந்துடாம கவனமா செய்யணும். அடுத்ததாக மச்சாசனம். கையை பின்னாடி வச்சுட்டு உச்சந்தலை கீழே விட்டுப்பாங்க. சர்வாங்காசனம் செஞ்சா இந்த மச்சாசனம் கண்டிப்பா நாம செய்யணும். தொலை உச்சந்தலை கீழே விட்டுப்பாங்க. முழங்கை கீழே பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. மச்சாசனம் செய்யறதுனால தைராய்டு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டு இருக்கிறவங்க இந்த சர்வங்காசனம், கலப்பையாசனம் மற்றும் மச்சாசனம் செஞ்சீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது கூட சேர்த்து மூச்சு பயிற்சி செஞ்சா படிப்படியா நீங்க அந்த நோயிலிருந்து விடுபடலாம். நன்றாக மூச்சு விட்டுக்கணும். அப்படியே ஷோல்டர் கை வைங்க. முட்டி படுத்துவாங்க. மான் மூச்சு, மான் ஆசனம் செய்யற மாதிரி இப்படி கை வச்சுக்கோங்க. கால் முட்டிக்கும் கை வச்சிருக்கிற இடத்துக்கும் 1 அடி கேப் வச்சுக்கலாம். நம்ம ஷோல்டர் நேர் கை இருக்கணும். முழங்கால் முட்டி கீழே ஓடி இருக்கிற நேரம் இடுப்பு இருக்கணும் மேல. மூச்சு விட்டே மேல பாருங்க. இடுப்பு கீழே இறக்கி மேல பாருங்க. இடுப்பு மேல தூக்குங்க. தலை கீழே விட்டுப்பாங்க. இப்ப அப்படியே மூச்சு விட்டே மேல பாருங்க. அப் டவுன். மூச்சு விட்டே மேல தூக்குங்க. அப் மூச்சுலுங்க மேல பாருங்க. டவுன். இடுப்பு மேல தூக்குங்க. அப் மூச்சுலுங்க மேல பாருங்க. டவுன். இடுப்பு மேல தூக்குங்க. தலை கீழே விட்டுப்பாங்க. அப் டவுன். அப் டவுன். அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. லெஃப்ட் லெக் ஒட்டி வச்சுக்கோங்க. சுகாசனம். ரைட் லெக் அடுத்து நல்லா ஒட்டி வச்சுக்கோங்க. நேராக அமர்ந்துக்கிறோம். சின்முத்திரை எடுத்து நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. கவனம் எல்லாம் மூச்சு கட்டுக்குள்ள வைத்து ஆழ்ந்து மூச்சு எடுத்து மெதுவாக விடுங்க.
மூச்சு பயிற்சி கபாலபதி பெருவரில் வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. மோதிரத்தில் வச்சுட்டு பெருவரில் எடுத்துக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நேராக அமர்ந்து நன்றாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க. ஆழ்ந்து மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. அடுத்து மூச்சை உள்ள நல்லா இழுத்து விடுங்க. பஸ்திரியா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. நன்றாக மூச்சு தொடுங்க. மோதிரவர் 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய்வு. 2 கையில சின்முத்திரை. நன்றாக மூச்சு வைத்து மெதுவாக விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு வைத்து மெதுவாக விடுங்க. மீண்டும் ஆழ்ந்து மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. திருமலர் பஸ்திரிகா ஆதிமுத்திரை வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. 2 கையில சின்முத்திரை. நேராக போருங்க. ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சிலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. பெருவரில் வைங்க. சண்முக முத்திரை வைத்து 2 முறை சொல்லுங்க.
பெருவிரல் காதுல வச்சிருக்கணும். 2 விரல் கண்கள் மூடி கண்கள் மேல, 2 விரல் வாய் மூடி இருக்கணும். உதட்டின் மீது வைத்து நன்றாக மூச்செடுத்து சொல்லி விடுங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் ஹேண்ட் பிடிச்சு நேராக முதுகு தண்டு வைத்து கண்களை மூடி மூச்சையே கவனிங்க. அப்படியே ஒரு 5 நிமிடம் பயிற்சி மூச்சை கவனிக்கணும். ஓய்வு. அப்படியே சாந்தியாசன நிலையில படுத்துருங்க. கண்களை மூடிக்கங்க. கவனம் எல்லாம் மூச்சு மேல வைங்க. ஆசனம் எல்லாம் செஞ்சுட்டு இந்த சாந்தியாசனம் செய்யறது சுகமோ சுகம் அப்படின்னு சொல்லலாம். மிக மகிழ்ச்சியா இருக்கும். பயிற்சி எல்லாம் செஞ்சுட்டு நல்லா சாந்தியாசன நிலையில அமைதியா மூச்சை கவனிக்கும் பொழுது நம்முடைய உடல் அத்தனை நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு முழுமையான ரத்தோட்டம், உடலுக்கு தேவையான வெப்போட்டம், நல்ல உயிர் காற்று முழுமையா கிடைத்து நம்ம உடலை முழு சிகிச்சை பண்ணும். உடல் முழுவதும் நல்லா சிகிச்சை நடக்கும். தொடர் நல்லா கவனமா நீங்க உடலை தளர்வா வச்சு ஓய்வா இருங்க. கவனமெல்லாம் நீங்க சுவாசிக்கிற மூச்சை கவனிங்க. அப்படியே நீங்க மெய் மறந்து அப்படியே எண்ணங்களே அற்ற நிலைக்கு போக முடியும். அப்படியே அமைதியா மூச்சை கவனிங்க. மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. நன்றாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. இந்த வேளையில் பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் முழுவதும் குவித்து வைத்திருக்கூடிய நம்முடைய மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் பற்றி படர்ந்து தூய்மையடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த வேளையில் நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்ட ஆற்றல் பெற்று நாம் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் பேரண்டத்தின் மூலமாக பாதுகாப்பாகவும் நாம் நல்ல உயிராற்றலோடு நல்ல ஆரோக்கியமாக நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். அப்படியே ஆழ்ந்து மூச்சு விட்டுடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல உயர்த்தி மெதுவாக லெஃப்ட் ரைட்டு திரும்பி அப்படியே எழுந்திரிச்சு பாருங்க. கைகள் உரசி கண்களை வச்சிருக்கோங்க.
தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாளும் இப்பயிற்சிகளை செய்து ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக உறுப்பினருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நமக்கு அற்புதமாக அனைத்து விதமான ஆசன பயிற்சிகள், முயற்சி பயிற்சிகளை அனைத்து பயிற்சிகளையும் அளித்து சிறப்பித்த ஆசான் நல்ல சிவமையாவை வைத்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.